Hindi no suisun. Is unmuted. God, we thank you for this day, Father, the 503rd Reformation Day, Father, when the winds of change blew through your church, Father, to help us cling to you, Father, through faith, through grace, and through scripture, Father, and through Christ, Father. So many years later, help us, Holy Spirit, to stick to our faith, Father, that faith will be saving grace, Father, and that the just shall be always justified by faith, Father. Thank you, Lord, for this service which we are broadcasting from Zion Cathedral, Kuala Lumpur, Lord. We pray, Father, that your Holy Spirit will bless every participant in this church around the nation. In Jesus' most holy and precious name, we pray all this. Amen. Let us start this service by singing the hymn composed by Martin Luther, "A Mighty Fortress is Our God." We will sing 3 verses.
திருச்சபை சீர்திருத்தப்பட்ட திருநாளுக்காக குறிக்கப்பட்ட ஆரம்ப வாக்கியங்களை நாம் முறையோடு வாசிப்போம். ஆங்கிலத்தில் நீங்கள் ஸ்கிரீனிலே பார்க்கலாம். யூ கேன் see in English in the screen the introit for the Reformation Day. நாம் முறையோடு மாறி மாறி வாசிப்போம். அப்படி உங்க கையிலே ஆராதனை ஒழுங்கு புத்தகம் இருக்குமானால் பக்கம் 35 பேஜ் 35, தமிழிலும் ஆங்கிலத்திலும் பக்கம் 35 35. கர்த்தாவே, உமது சாட்சியங்களை குறித்து ராஜாக்களுக்கு முன் நான் பேசுவேன். சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்படேன். உமது சாட்சியங்கள் மிகவும் உண்மையானவைகள். கர்த்தாவே, நித்திய காலமாய் பரிசுத்தமே உமது ஆலயத்தின் அலங்காரம். இப்பொழுதோ நாங்கள் பாவத்தினின்று விடுதலையாகி உமக்கு அடிமைகள் ஆனோம். பரிசுத்தமாக்குதல் எங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவே நித்திய ஜீவன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளிடம் இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும் பஸ்தாகத்தோடு கிருபைக்காக மன்றாடவும் வாருங்கள். இரண்டாம் பக்கத்தில் முதலாவது பாவரிக்கை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பேஜ் 2, the first confession of sin. Let us say together. நாம் இணைந்து நாம் ஆண்டவரிடத்திலே நம்மளை அர்ப்பணம் செய்து ஒப்பு கொடுத்து முதலாவது பாவரிக்கை நாம் சேர்ந்து சொல்லுவோம். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவத்தில் பிறந்து மனதினாலும் வாக்கியினாலும் நடக்கையினாலும் மிகவும் பாவம் செய்து நித்திய கோபாக்கினைக்கு பாத்திரராய் இருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறோம். பராபரனே, பாவியாக எங்கள் பேரில் கிருபையுள்ளராகும். கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தோடும் சுத்த இருதயத்தோடும் உமக்கு ஊழியம் செய்வதற்காக எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எங்களை விட்டு நீக்கி அருளும். பிதாவாகிய பராபரனே, சர்வ சிருஷ்டிகரே, உமது ஜனத்தில் மேல் இறங்கும் எங்களுக்கு துணை செய்து கிருபையாய் இரும். கிறிஸ்துவே, உலகத்தின் இரட்சகரே, கெஞ்சுகிற எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான தேற்றவாளனே, உமது ஜனத்தில் மேல் இறங்கும் எங்களுக்கு துணை செய்து கிருபையாய் இரும். செய்த பாவரிக்கு உண்மையாயிருந்து நீங்கள் மனஸ்தாப்படுகிற இருதயத்தோடு இயேசு கிறிஸ்து முன்னிலையாய் பாவ மன்னிப்பை தேடினானால் அவருடைய கட்டளைப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நாமத்தினால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை அறிவிக்கிறேன். ஆமேன். உன்னத துதி, மூன்றாவது உன்னத துதியை நாம் பாடுவோம். தேர்ட் குளோரியா. மிக மகிமை உன் சமாதானம் உலகினில் பெருக
கடவுளின் பிரியமதே என்றென்றும் நிசரமானிடர் உம்மை வல்ல பிதாவே துத்தியம் செய்வோம் உம்மை அரசே மாட்சிமைக்கே மரணே துமே மாட்சிமைக்கே பிதாவே சுதனே இறங்கோ உயோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய சமரியே சுத்தா ஜெபம் கேளம் மரண ஜபம் கேளும் இரசேன் விஞ்ஞாபிலாவே மகிமையில் நீரே நிமலாவேனோ நாளுகிறீரே இதமே காற்றனையே உன்னத நேயரே காற்றனையே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்புள்ள கர்த்தராகிய கடவுளே, உமது பரிசுத்த வார்த்தையின் ஒளியை எங்களுக்கு கொடுத்து வருகிற தேவரீர், நாங்கள் அதை உண்மையான வாஞ்சையோடு ஏற்றுக்கொண்டு மெய் விசுவாசத்தோடு கூடிய நற்கிரிகளினால் அதற்கு சாட்சி கொடுத்து உம்மை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கு ஜீவித்து அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த திருநாளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. Today gospel taken from the gospel according to John chapter 15 verses 1 to 5. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்பீர்களாக. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதே. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கடவுளுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கும் உள்ள திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். பக்கம் 6. Let us confess our Christian faith through Apostles' Creed, page 6. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார்.
பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். For our pre-sermon hymn, let us turn to hymn 215. Hymn 215, 215. Be thou my vision, O Lord of my heart. The first 3 verses. நம்முடைய பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. 503 வருஷத்துக்கு முன்பாக நடந்த இந்த சீர்திருத்தத்தை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூற கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுமா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரம் தொடர்ந்து எங்கள் யாவரையும் வழி நடத்தட்டும். தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த சுவிசேஷ பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் நோக்கம் என்ன என்று நாம் இங்கே சிந்தித்து பார்க்கலாம். Dearly beloved, in the gospel reading that we just heard today, we can try to understand what is the objective or the goal of our faith in Jesus Christ. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6 இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. In John chapter 15 verses 5 and 6. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒருவன் என்னை நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட
கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். I am the branches. I am the vine, you are the branches. If a man remains in me and I in him, he will bear much fruit. Apart from me, you can do nothing. If anyone does not remain in me, he is like a branch that is thrown away and withers. Such branches are picked up, thrown into the fire, and burned. நாம் இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நாம் ஆண்டவர் கிறிஸ்துக்குள் எவ்வளவாக வளர்ந்திருக்கிறோம் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். If we were to do a self-evaluation, we have to ask ourselves how deep we have grown in our faith and love for our Lord and Savior, Jesus Christ. இதை அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறோமா இல்லையா என்று நாம் பார்த்தால்தான் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். This can only be determined by the fact whether we are bearing fruit or not, whether we are living a fruitful life. நாம் வாசி கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது, நாம் அவரில் நிலைத்து இருந்தால்தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் என்று அவர் உறுதியாக சொல்கிறார். In the scripture portion that we just heard, Jesus reminds us that in order to lead a fruitful life, we need to remain him. இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நம் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கும். I'm sure we all desire to live a blessed life, a fruitful life. But how do we remain in him? நாம் அவருக்குள் எப்படியாக நிலைத்திருக்க வேண்டும் அல்லது நிலைத்து இருப்பது? 6வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை நாம் பார்க்கிறோம். We see there is a sense of emergency in verse 6, as though we are being cautioned. நாம் இதை அறியாவிட்டால், கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்து இருக்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற சூழ்நிலை என்ன என்பதை 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். It is the verse 6 reminds us what will happen in our life if we do not remain in the Lord. இதனுடைய நற்செய்தி என்னவென்றால், அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். The good news is this: our Lord and Savior Jesus Christ has given us an answer. அதே அதிகாரத்திலே நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், if you were to read John chapter 15 verses 10 to 12, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். He has made it very clear in John chapter 15 verses 10 to 12. அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அங்கே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று. That we are called to keep his commandments. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டோம் என்றால் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்கும், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். There will be peace and we will live a fruitful life, a life that will be able to bear fruit. அப்போ என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இங்கே நாம் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமே. Let us go a bit more deeper. நாம் ஆண்டவருடைய கற்பனை என்னவென்று பார்க்கும் பொழுது 12வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார். In verse 12 he mentioned this very clearly. My command is this: love each other as I have loved you. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. This is his commandment, to love one another. More than ever, during this time of COVID-19, we have to show our love for one another. இந்த COVID-19 கிருமியினுடைய தாக்குதல் நம்முடைய நாட்டிலே அதிகரித்து கொண்டு இருக்கும் வேளையில நாம் நம்முடைய அன்பை காட்ட வேண்டும். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, இங்கே தான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று மெய்யாகவே நாம் வெளிப்படுத்த முடியும். It is here that we can truly exhibit
that we are Christians when we can love one another. ஏன் நான் இப்படியாக சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உண்மையான அன்புதான் பிறரை மாற்ற முடியும். Only genuine love can bring transformation or changes. உண்மையான அன்பு இல்லை என்றால் எந்த மாற்றத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலையோ, நம்முடைய குடும்பத்திலேயோ, நம்முடைய சபையிலோ நாம் எதிர்பார்க்க முடியாது. When there is no genuine love, we cannot expect transformation in our life, in our family, or even in our churches. ஆகையால் ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டோம் என்றால் நாம் ஒருவர் நாம் அன்பாயிருப்போம். If we follow his commandment, we will love one another. அன்பா இருக்கிறதுனால யாருமே நம்ம மேல என்ன செய்ய மாட்டாங்க, கோச்சிக்க மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. Nobody is going to be angry with us if we were to show genuine love to them. நாம் ஆண்டவர் இயேசு நம்மேல் அன்பாக இருக்கிறது போல நாமும் பிறர் இடத்துல அன்பாக இருந்தோம் என்றால் நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்ற முடியும். As the Lord loves us, if we can love others, we are able to transform the situation. That is the meaning of true reformation. உண்மையான சீர்திருத்தம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம், நம்முடைய குடும்பத்தினுடைய மாற்றம், நம்முடைய திருச்சபையினுடைய மாற்றம், கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு குடும்பம், கனி கொடுக்கிற ஒரு சபை. This is the true meaning of reformation. A transformed life that bears fruit, a transformed family that bears fruit, a transformed church that bears fruit. A church that truly believes and practices the commandment of Christ. ஒரு சபை, நம்முடைய சபை ஆண்டவர் இயேசுவுடைய இந்த கற்பனையை விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், யாராவது உங்க மேல கோபப்பட்டு இருக்கிறாங்களா? நீங்க அவங்க மேல அன்பா இருக்கிறதுனால கோபப்பட்டு சொல்லியிருக்காங்களா? ஏன் நீங்க என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க, எனக்கு கோபமா வருது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? Has anyone ever told you that I'm getting very angry because you love me so much, therefore I'm very angry with you? Has anyone ever said that? நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அன்பு வைத்தால் வம்பு இல்லை, வம்பு வைத்தால் அன்பு இல்லை. If there is love, there is no hatred. Where there is hatred, there is no love. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் இந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்து சொல்லுகிறது போல நாம் எப்படியாக இருக்க வேண்டும் நம்முடைய உறவிலே? அதே யோவான் 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இயேசு அழகான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். When we read John chapter 15 verses 13 to 15, the Lord uses a very beautiful word, a term. He says, "You are my friends." நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இயேசு உண்மையான ஒரு சிநேகிதன். Jesus is a true friend. ஏனென்றால் தன்னுடைய ஜீவனை அவர் நமக்காக அர்ப்பணித்தார். He laid down his life for us, his friends. அப்ப நாமும் கூட நம்முடைய அன்பிலே நண்பர்கள் போல் நாம் இருந்தோம் என்றால் அநேக மாற்றங்களை நம்முடைய சபையிலும், நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர முடியும். If we can be friends, we can bring in great transformation in our church, in our family, and definitely in our life. நான் சில இடங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன். I've said this in a few churches that I visited recently. இன்றைக்கு சபைக்கு வருவர்கள் காரணம் எதற்காக வருகிறார்கள் என்றால், those who come to church today, why do they come? It is because of relationship. உறவுனால தான் வராங்க. When they have good relationship in that church, they continue to come. நல்ல உறவுகள் இருக்கும் பொழுது அவர்கள் தொடர்ந்து அந்த சபைகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். நல்ல உறவுகளை நீங்களும் நானும் தான் ஏற்படுத்த முடியும். Only we can have good relationship if we follow the commandment of Christ. கிறிஸ்துவோடைய கற்பனைகளை நாம் பின்பற்றினோம் என்றால், நண்பர்கள் போல் நாம் பழகினோம் என்றால், கண்டிப்பாக அவருடைய அன்பு அங்க இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும்? சபைக்கு தொடர்ந்து ஜனங்கள் வருவார்கள். People will come to church. ஏனென்றால் அந்த சபையிலும் சரி,
அந்த குடும்பத்திலும் சரி ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவர்கள் பார்ப்பார்கள். They will see a transformed church, a transformed family, a transformed person. ஆகையால் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கும், இந்த சபைக்கு நான் போக விரும்புகிறேன் என்று. They will desire to go to the church. இன்றைக்கு யாருமே சபை பேரை பார்த்து சபைக்கு போகிறதல்ல. Nobody is going to church. They don't look up, what is the name of this church, and then they don't go in. சபையில இருக்கிறவர்களை பார்த்து தான் போகிறார்கள். They will look at the people in the church and they will go. அப்ப நாமுமே நம்முடைய சபையில நண்பர்களை போல, சிநேகிதர்கள் போல நல்ல உறவுகள் இருக்குமானால் கண்டிப்பாக இயேசுடைய கற்பனையை நாம் பின்பற்றும் என்ற அர்த்தம் தான். There are good relationship in the church. That means in that church they are following the commandments of Christ. That is to love one another. கிறிஸ்து இயேசு இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். I would say this is a secret that the Lord has revealed to us, to be friends. ஏனென்றால் அதே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். He said this in John chapter 15 verse 16. Okay, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You did not choose me, but I chose you and appointed you. எதற்காக? மிகுந்த கனி கொடுக்க, to bear fruit. அப்போ ஆண்டவர், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் மிகுந்த கனிகளை கொடுக்க. எப்படி நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறோம்? அவருடைய கற்பனையை நாம் பின்பற்றும் பொழுது, நம்முடைய உறவிலே நாம் நண்பர்களாக இருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க போகிறோம். The Lord has chosen us to bear much fruit. How are we going to bear much fruit? When we follow His commandment, when we love one another and we love others as friends, and that is where we are going to bear much fruit. அப்படியாக நாம் செய்தோம் என்றால் அன்பார்ந்தவர்களே, சுயநலமான அன்பு நம்ம இடத்துல இருக்காது. There will not be a selfish love. It will be a selfless love. சுயநலம் அற்ற ஒரு அன்பு நம்ம இடத்துல இருக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களை நாம் அறிந்து இருக்க வேண்டும். We really have to understand these verses. இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய வாலிபர்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்தார்கள். The Diocesan Youth Committee conducted a survey. அந்த ஆய்வு மூலியமாக என்ன பார்க்கிறார்கள் என்றால், COVID-19 தாக்குதல் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கைகள் காயப்பட்டிருக்கு, அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். இவர்களை யார் சந்திக்க போகிறார்? Through the survey, they were able to identify that many young people, many adults, young adults have been affected due to COVID-19. Many are wounded. Many have issues. Who is going to reach out to them? யார் இவர்களை நோக்கி பார்க்க போகிறார்? இன்னைக்கு நீங்களும் நானும் நண்பர்களாக அவர்களை பார்த்தோம் என்றால் அவர்களுடைய சூழ்நிலை மாறும். If we can be friends in that sense and reach out to them, definitely their lives will change. அதற்காகத்தான் இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று. That is why the Lord said, you cannot do anything without me. If truly He is in us and we are in Him, we can do great and mighty things. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நிலைத்திருந்தோம் என்றால் அநேக காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, ஒரு திருச்சபையாக நாம் ஒரு முடிவு எடுப்போம். Let's make a decision today as a church. இது சுலபம் அல்ல. This is not going to be easy. ஆனா இந்த ஒரு முடிவு, சுயநலமாக நாம் இனி இருக்க வேண்டாம். Let us not be selfish. Let us love others as how Christ loves us. பிறரை நாம் நேசிக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை எப்படியாக நேசிக்கிறாரோ அப்படியாகவே நாம் பிறரை நேசிப்போம். அந்த நேசம், அந்த அன்பு தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். And that love is able to transform them. அப்படியாக அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பார்கள். And they will see Christ in us. கிறிஸ்து மெய்யாகவே ஜீவிப்பார். And Christ will be alive. அவர் சொன்ன கற்பனைகள், அன்பானவர்களே, அந்த கற்பனைகளை நாம் தான் செயல்படுத்த முடியும். Only we are called to follow His commandments. ஆகிய அந்த நாளிலே இதை அறிந்து நாம் வாழ்வோம். பிறரை நாம் பார்க்கும் பொழுது
இவர்களுக்காகவும் இயேசு மரித்தாரே என்ற சிந்தையோடு நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் மேல் நாம் அன்பை வைக்க முடியும். When we look at others and realize that Christ also died for them, then we can truly love them and follow the commandments of Christ. கிறிஸ்துவுடைய கற்பனைகளை நாம் பின்பற்ற முடியும். அவர்கள் மேல் நாம் நம்முடைய அன்பையும் நம்முடைய நேசத்தையும் நாம் வைக்க முடியும். We can truly love them as how Christ loves us. கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது போல நாமும் அவர்களை நேசிப்போம். ஜெபம் செய்வோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையை நீ தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றி. எங்கள் சபையின் மேல், சபையில் இருக்கிற குடும்பத்தின் மேல், ஊழியர்கள் மேல், தலைவர்கள் மேல் அதிகமான உங்களுடைய அன்பை நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ எப்படியாக நீர் எங்களை நேசிக்கிறோரோ அப்படியாகவே நாங்களும் பிறரை நேசிக்க நீர் எங்களை வழிநடத்தமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கற்பனைகளை நாம் பின்பற்றும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு சபையாக மாறுவோம். இதற்காக நன்றி, இந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே நீர் தொடர்ந்து எங்களை ஒரு திருச்சபையாக ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the good Lord bless all of us. As we prepare for the offertory, this is a brief announcement. Please take the offertory in your respective homes and then present it to the pastor of your congregation for local use. So please do take the offertory as we sing the song, hymn number 271, Take My Life and Let It Be. As we commemorate the Reformation this year, we do so in a time of pandemic with the ecumenical and global family.
We bring our prayers for healing, and we join with our sisters and brothers of other communions in joint service to the neighbor, in restraint and vigilance, and in shared witness. Let us now pray for the world, the church, and all those in need. We will say this prayer responsively, and at the end of every prayer point, you may respond by saying, "Hear our prayer." இந்த ஜெபத்தை நாம் மாறி மாறி நாம் ஜெபிப்போம். ஜெப குறிப்புகள் முடியும் போது நீங்கள் எங்கள் ஜெபங்களை கேட்டருளும் என்று பதிலளிக்கலாம். ஜெபம் செய்வோமாக. Let's come to God in prayer. God of mercy, throughout history our goodness prevails. Open the hearts of all people to discover the deep bond of community. Show us your goodness and mercy that endures forever. Hear our prayer. God of peace, bend that which is inflexible, the identity barriers that divide, the attachments that thaw reconciliation. Bring peace in this world where there is conflict. Restore wholeness among us and show us mercy. எங்கள் ஜெபங்களை கேட்டருளும். God, our healer, come to our aid as COVID-19 continues to spread. Heal those who are sick. Protect families and friends from being infected. Support those in public health and in medical services. Strengthen our resolve to eradicate all diseases, malaria, dengue, HIV and AIDS, and many others. Show us your mercy. Hear our prayer. God of justice, hasten justice for those suffering under the power of evil and every form of oppression and greed. Give new life to all. Show us mercy. Hear our prayer. God, rock and fortress, protect refugees, those without homes or security, all the abandoned children. Help us always to defend human rights and dignity. Show us mercy. Hear our prayer. God, creator of all creations, all creation groans in expectation. Convert us from exploitation. Teach us to live in harmony with your creation. Show us your mercy. Hear our prayer. God of mercy, strengthen and protect those who are persecuted for their faith, in you and those of other faiths who suffer persecution. Give us the courage to profess our faith. Your mercy endures forever. Hear our prayer. God of life, heal painful memories, transform complacency and indifference, inspire and sustain our ecumenical journey from conflict to communion. All of us branches on the one vine, Jesus Christ. Show us your mercy. Hear our prayer. God, our sustenance, bring us together at your Eucharist table. Turn us to you and one another. Nurture within and among us a communion rooted in your love. Your mercy endures forever. Hear our prayer. Lord, we hear your word. You who said, Lord, if my people come together who are called by my name and call out to my name and pray and seek my face and repent, I will bring healing to your land. In oneness we pray, Lord. We seek your face. We repent of all our wrong ways, and we pray that you bring healing to our land
to our nation, to the world, Lord Savior. We continue to keep our nation, Malaysia, in prayer. We ask you, Lord, that you be with each and every frontliners. Lord, for those who are suffering in this sickness, for families in anxiety, we ask for your healing to come upon them. We pray for our church, Evangelical Lutheran Church of Malaysia. We pray for the bishop and pastors as they continue to minister at this time of pandemic. Be our wisdom, be our strength. Come, Holy Spirit, guide us, that will continue to minister to your people at all times and circumstances. We thank you, Lord, that you are the Lord who hears our prayers. We give to you all glory. In Jesus' name we pray. Amen. Let us say the Lord's Prayer together. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come. Your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom, and the power, and the glory, forever and ever. Amen. இப்பொழுது நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவனை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தில் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தில் உன் மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் காட்டிடுவாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிராவனுக்கு ஸ்தோத்திரம். As we come to the end of this online Reformation Day service, let us close by singing hymn number 165. God is my shepherd, so what can I lack? Devapitha yendan meipan allu. Lovingly guiding me all the
bless you all. Amen.